கடையநல்லூர் பகுதியில் வாழக்கூடிய ஒரு தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஒரு வாழ்வியலை 90 காலகட்டங்களில் வாழக்கூடிய அந்த மனிதர்களுடைய வாழ்வியல், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருடைய தொழில் என்ன, அவருடைய வாழ்வியல் முறை என்ன அப்படிங்கிறத மொத்தமாக அப்படியே பதிவு பண்ணியிருப்பார். ஆனா அந்த படம் வந்து கமர்ஷியலா மக்கள் எப்படி ஏத்துக்கிற போறாங்கன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து இது அந்த அந்த கலாச்சாரமே புதுசு, கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ரெண்டாவது சினிமாவுக்கான ஒரு கிராஃப்டுக்குள்ள அந்த படம் இல்லை, அப்படியே டிராவல் ஆகியே போகுது. கறிக்கடை பாய், சாம்பிராணி போடுற பாய், இல்லைன்னா தீவிரவாதி பாய், இந்த மாதிரிதான் சினிமாவில் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசக்கூடிய அது தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விவசாயம் பண்றாங்க, தறி நெய்கிறாங்க, 10ஓட 11 கலந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. எந்த பாகுபாடுமே இல்லாம தான் நாங்க வளர்ந்தோம். ஆனா அப்படி ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வர்றப்ப ரமேஷ் சுரேஷ் பாய், அந்த பாயின்னு இந்த அடையாளத்தோட அறிமுகப்படுத்துறப்ப நமக்கு அங்க வந்து தனித்து விடப்படுறோம். சென்னையில வந்து உங்களுக்கு ஒரு முஸ்லீமா, அப்ப உங்களுக்கு குரு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. தெரியாதுங்க, குரு தெரியாதுங்க. குரு தெரியலன்னா நாங்க முஸ்லீமா நீங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்ல ஹபீபி மக்களுக்கான படம்லாம் இல்ல, சமூக கருத்தெல்லாம் கிடையாது, ஒரு சமூகத்தின் வாழ்வை அப்படி படமா பண்ணிருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்னைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திட்டார் மூத்த ஊடகவியலாளர் திரு சுபேர் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஹபீபி படம் மக்கள் மத்தியில ஒரு பேசும் பொருளா இருந்தது. சமீபத்துல அந்த அந்த படத்தை ஒட்டி ஒரு விழா ஒன்று எடுத்தாங்க. அதுல நீங்க தான் கலந்துட்டீங்க. உங்களுடைய கேள்விகள் எல்லாம் நிறைய இருந்ததுங்க. என்ன நடந்தது அந்த இடத்துல? அதாவது ஹபீபி படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு தென்கோடியில் வாழக்கூடிய கடையநல்லூர் பகுதியில் வாழக்கூடிய ஒரு தமிழ் பேசக்கூடிய இஸ்லாமியர்களுடைய ஒரு வாழ்வியலை 90 காலகட்டங்களில் வாழக்கூடிய அந்த மனிதர்களுடைய வாழ்வியல், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, அவருடைய தொழில் என்ன, அவருடைய வாழ்வியல் முறை என்ன அப்படிங்கிறத மொத்தமாக அப்படியே பதிவு பண்ணியிருப்பார். அதாவது கடையநல்லூர் பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய கைத்தறி தொழிலை செய்து கொண்டிருக்க, கைத்தறி நெசவு தொழில், விவசாயத்தை தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த காலகட்டங்கள்ல வீடுகள்ல வந்து அந்த மேனுவலாக அந்த தறி நெஞ்சு அதை கொண்டு போய் கொடுத்து தான் அவங்க வாழ்வாதாரம். அது சில பேர் கொஞ்சம் விவசாயமும் பண்றாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்வியல் முறையா இருக்கு. அப்போ அந்த மக்களுடைய கலாச்சாரம், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, அவர்கள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே தறி நெசவு தொழில் வந்து நஞ்சு போது மிஷினுக்கு மாறுறாங்க. அப்படிங்கும்போது வேலைகளை தேடி அவங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க. இதுதான் அந்த டிரான்ஸ்மிஷன் தான் காமிக்கிறாங்க. அங்க அப்படி தறி நெய்யக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெரியவராக நடிகர் டைரக்டர் கஸ்தூரி ராஜா, நம்ம தனுஷினுடைய அப்பா கஸ்தூரி ராஜா அந்த படத்தில் ஒரு மிக சிறப்பான யூசுப் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அந்த படம் பாக்குறப்பயே, அந்த படம் எனக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். ஒரு ஷோலாம் போட்டாங்க, பார்த்தேன். அப்பயே பாக்குறப்பே தெரிஞ்சது இது ஒரு வித்தியாசமான படமா இருக்கு. இது வந்து சராசரியான ஒரு படத்துக்கான எந்த கிராஃப்டும் இருக்காது. அப்படியே நீங்க ஒரு 90-95 அந்த காலகட்டங்கள்ல தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய அப்படியே ஏதாவது கிராமத்துக்கு போனீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள், அப்படியே இந்த குடும்ப விழாக்கள், அந்த மனிதர்களுடைய வாழ்வியல் அப்படியே நம்ம கொண்டு போகும். ஒரு திருப்பமோ, ஒரு ட்விஸ்டோ, ஒரு படத்துக்கான ஒரு பாட்டோ, அந்த மாதிரியான எந்த விதமான அலங்காரங்களுமே அதுல இருக்காது. ஒரு கமர்ஷியலுக்கான அலங்காரம் இருக்காது. அப்படியே நீங்க டிராவல் ஆகிட்டே போலாம். ஒரு கதை படிக்கிற மாதிரி யூசுப் பாய் தறி நெய்கிறாரு, அவர் நஷ்டம் மாறாரு, அவர் பையனுக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பையனுக்கு ஒரு காதல் வருது, அந்த பையன் வெளிநாட்டுக்கு போறான், திருப்பி வர்றான், அந்த காதல் கை கூடாம போறது, அப்படியே நம்ம வந்து ஒரு டிராவல் ஆகிட்டே போலாம். ஒரு புத்தகத்தை அப்படியே ஒவ்வொரு பக்கமா திருப்பி படிக்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கும் அந்த கதை. படம் பாக்குறப்பே நினைச்சேன், இந்த படம் வந்து முற்றிலும் வந்து வேற ஒரு களத்துல இருக்கு. இது வந்து பெருசா பேசப்படும். ஆனா இந்த படம் வந்து கமர்ஷியலா மக்கள் எப்படி ஏத்துக்கிற போறாங்கன்னு ஒரு சந்தேகம் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்து இது அந்த அந்த கலாச்சாரமே புதுசு, கனெக்ட் ஆகுமான்னு தெரியல. ரெண்டாவது சினிமாவுக்கான ஒரு கிராஃப்டுக்குள்ள அந்த படம் இல்லை, அப்படியே டிராவல் ஆகியே போகுது. ஒரு ஈரானியன் படம் பாக்குற மாதிரி, ஒரு மலையாள படம் பாக்குற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வெகுஜன மக்கள் பெருசா அந்த படத்தை வந்து கொண்டாடி இருக்காங்க. விமர்சன ரீதியாக பெரிய வெற்றி, வியாபார ரீதியாகவும் ஓரளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. பெருசா பெரிய லாபம் இல்லாட்டியும் கூட ஓரளவுக்கு லாபம் கொடுத்தக்கூடிய படமா இருக்கு. அந்த படத்துக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த படத்துக்கான பாராட்டு விழாக்கள், பெண்கள் அமைப்புகளாக இருக்கட்டும், முற்போக்கு அமைப்புகளா இருக்கட்டும், திராவிட இயக்கங்களா இருக்கட்டும், இப்ப பேசிட்டு இருக்க நாளைக்கு கூட ஒரு அமைப்புல சார்பாக அந்த படத்தை பத்தின ஒரு பாராட்டு விழா நடக்குது. பெண்கள் எல்லாம் சேர்ந்து, முற்போக்கு பெண்கள் அமைப்புகள் சேர்ந்து பெரியார்களில் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அந்த படத்தை பார்த்த சமூக அக்கறை உள்ள நபர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்துக்கான பாராட்டு விழாக்களை தொடர்ந்து வச்சிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க எப்போன அந்த சக்சஸ் மீட்ல என்ன சுவாரஸ்யம்? இல்ல அதுதான் சொல்றேன். அது வந்து என்னன்னா, ஒரு தனியார் தொலைக்காட்சி யூடியூப் சேனல்ல என்ன பண்ணாங்கன்னா, சக்சஸ் ரவுண்ட் டேபிள் போட்டாங்க. ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு சக்சஸ் ரவுண்ட் டேபிள் அந்த டீம் வந்தாங்க. கஸ்தூரி ராஜா, அந்த படத்தை நடிச்ச ஹீரோ ஈசா, ஹீரோயின் டைரக்டர் மீரா கதிரவன், அப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர்ல பண்ண சாகுல், இந்த சன் டிவியில
இந்த வார உலகம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த படத்துல நடிகரா அறிமுகமா இருக்காரு. இவங்க எல்லாம் வச்சு ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி நடத்தினாங்க. அதுல வந்து ஜேர்னலிஸ்டா நானும் போய் கலந்துக்கிட்டேன். அப்போ அந்த படத்தை பத்தின சுவாரஸ்யமான கதைகளை நீங்க கேட்கலாம் அப்படின்னு என்னுடைய நான் பேச ஆரம்பிச்சேன். டைரக்டர்கிட்ட சில கேள்விகள் கிட்ட, இந்த படத்தை நீங்க எப்படி நீங்க வந்து இதை சூஸ் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த பர்பஸா, ஏற்கனவே இந்த டேரக்டர் வந்து பாலுமதிராட்ட உதவியாளர் இருந்தார். மீரா கதிரவனை பொறுத்த வரைக்கும் பாலுமதிராட்ட உதவியாளர் இருந்தார். அவள் பெயர் தமிழ் ரசி, விழித்திரு போன்ற படங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரியான ஜானல்ல படம் பண்ணிட்டு திடீர்னு வந்து இஸ்லாமிய வாழ்வியலை படம் பண்ணணும் ஏன் தோணுச்சு அப்படின்னு அவர் ஒரு பேசிக் அடிப்பில் அவர் இஸ்லாமியரா இருக்கார். அவர் பேர் அபுல் ஹசன் அப்படின்ட்டு. அவர் ஏன் இந்த படத்தை நீங்க முதல் படம் என்ன பண்ணலாம், இந்த படத்தை ஏன் பண்ணணும், இல்ல ரொம்ப நாளா எனக்கு ஒரு இஸ்லாமியருடைய வாழ்வியலை வந்து இங்க பதிவு பண்ணணும். ஏன்னா இஸ்லாமியர்கள்லாம் இங்க வந்து கறிக்கடை பாய், சாம்பிராணி போடுற பாய், இல்ல தீவிரவாதி பாய், இந்த மாதிரிதான் சினிமாவில காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் பேசக்கூடிய அது தென் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் விவசாயம் பண்றாங்க, தறி நெய்கிறாங்க, 10ஓட 11ஆக கலந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா எனக்கே அந்த அனுபவம் இருக்கு. நான் வந்து ஊர்ல இருக்கிறப்ப ரமேஷ், சுரேஷ், சுபேர் இப்படிதான் என்னடான்னு கூப்பிடும், அவனை என்னன்னு கூப்பிடு, இப்படியே போயிட்டு இருக்கும். காலையில இப்ப நான் இருந்த ஊர்ல எல்லாம் அப்படின்னா எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் தீபாவளி, பொங்கல் எல்லாருக்கும் எங்க வீட்டுக்கு ட்ரெஸ் எடுப்பாங்க. தீபாவளிக்கு எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்பாங்க. காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா நான் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இவன் வீட்டுக்காக போவேன், ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போவோம், காலை சாப்பாடு சாப்பிடுவோம். அங்க பாத்தீங்கன்னா கறிக்குழம்பும் இட்லியும் காலங்காத்தால இருக்கும். தீபாவளி அன்னைக்கு சாப்பிட்டு நல்லா ஒரு செம்பு நிறைய பாயாசம் குடிப்பாங்க. ஒன்னும் அந்த செம்புலாம் ஞாபகம் இருக்கு, ஒரு பித்தாளை செம்பு மாதிரி இருக்கும், பாயாசம் குடிப்பாங்க. குடிச்சிட்டு காலையில ஒரு ஷோ, படத்துக்கு 5 ஷோ ஓடும். அடிச்சு பிடிச்சு மல்லு கட்டி கியூல நின்று, அன்னைக்கு ரிசர்வேஷன் கிடையாது, கியூல நின்று தான் படம் பார்க்கணும். அது பெட்டி சில படங்கள் லேட்டா வரும். அடிச்சு பிடிச்சு ஒரு படம் பார்த்துருவோம். மதியானம் வந்து ஒரு பையனோட வீட்டுக்கு சாப்பாடு, சாயங்காலம் ஒரு வீட்டுல சாப்பாடு, இப்படியே நைட்டு இப்படியே சாப்பிட்டு நைட் நான் வீட்டுக்கு 9 மணிக்கு தான் வருவேன். அப்ப எனக்கு தீபாவளியோ, பொங்கலோ, ரம்ஜானோ, கிறிஸ்துமஸோ, பக்ரீத்தோ, எனக்கு எதுவுமே எல்லா பண்டிகையும் ஒரே பண்டிகை தான். அதே மாதிரி எங்க பக்ரீத்தா இருக்கட்டும், கிறிஸ்துமஸ் இதா இருக்கட்டும், ரம்ஜானா இருக்கட்டும், அந்த பசங்க பூரா எங்க வீட்டுல இருப்பானுங்க. எந்த பாகுபாடுமே இருக்காது. எங்க வீட்டு எப்படின்னா ஒரு 2-3 கேட் இருக்கும். அதுல முன்னாடி ஒரு கேட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து எப்படின்னா நைட்ல வந்து உள்ள படுத்துக்கலாம். ஒரு பின் கட்டு வழி வந்து உள்ள வந்து படுத்துக்கலாம். வரிசையா பாயா கிடக்கும், தரணி கிடக்கும். அது எப்படின்னா எங்க அப்பா படிக்கிற காலத்துல எங்க அப்பாவோட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நைட் ஸ்டடி பண்ணிட்டு அங்க படுத்திருப்பாங்க. அப்புறம் எங்க அண்ணனுடைய செட்டு, அப்புறம் நாங்க எங்க செட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்து வரிசையா படுத்திருப்போம். வாசல் திண்ணில படிக்கிற மாதிரி இல்ல, வீட்டுக்குள்ளதான், வீட்டுக்குள்ளேயும். காலையில வந்து பாட்டி எல்லாரும் எழுப்பி காஃபி கொடுப்பாங்க, எல்லாம் குடிச்சு அப்புறம் தான் வச்சு போவானுங்கன்னு வச்சுங்களேன். எந்த பாகுபாடுமே இல்லாம தான் நாங்க வளர்ந்தோம். ஆனா அப்படி ஷிஃப்ட் ஆகி சென்னைக்கு வர்றப்ப ரமேஷ், சுரேஷ், பாய், அந்த பாயின்னு இந்த அடையாளத்தோட நம்ம அறிமுகப்படுத்துறப்ப நமக்கு அங்க வந்து தனித்து விடப்படுறோம். எங்க அது வரைக்கும் எதுக்கு நம்மள பாயின்றாங்க, எதுக்கு நம்மள பாயின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கும். அப்ப இங்கே சென்னை மாதிரியான ஒரு இடங்கள்ல வந்து நிறைய அந்த உருது பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய அப்ப என்னன்னா இங்க இருக்கிறவங்க என்னன்னா அவங்களை வந்து உருதுல பாயின்னு தப்பான வார்த்தை கிடையாது, பாயின்னா அவங்கள சகோதரர்னு அர்த்தம். அதை இங்க உருது பேசுறவங்களே சகோதரரை வாங்கன்னு கூப்பிடுறது ஒரு நல்ல வார்த்தை தான். நமக்கு அது ஒரு அந்நியமா இருக்கு. நம்மளை எப்படி நம்மளுடைய மதத்தை வைத்து அடையாளப்படுத்தி பேசுறாங்களே. நம்ம ஊர்ல எல்லாம் நான் வந்து சுரேஷ், ரமேஷ், சுபேர் அவ்வளவுதான். இங்க சுரேஷ், ரமேஷ், பாய். அந்த பாய்ங்கிறது நம்ம எப்படி ஒருத்தர் மதத்தை வைத்து அடையாளப்படுத்தி நம்ம அந்த இடத்துல தனிமைப்படுத்துற மாதிரி மாறி இருக்கேன்னு எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு நிரடலாவே இருக்கும். அது இங்க சென்னை மாதிரியான ஒரு இடங்கள்ல தான் நமக்கு என்ன பண்றதுன்னா அதை வந்து இதை வந்து நகரங்கள்ல இருக்கு, சில நகரங்கள்ல இருக்கு. சென்னையில வந்து சென்னையில ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா இங்க நிறைய அந்த உருது பேசக்கூடியவர்கள் இருக்காங்க. அந்த உருது பேசக்கூடியவர்களுக்கு அப்ப அவங்களே வந்து பாயின் அடையாளப்படுத்துறதுனால ஒட்டுமொத்தமாக எல்லா முஸ்லீம்களுமே அவங்களுக்கு தமிழ் தெரியுமா, உங்களுக்கு தமிழ் தெரியுமா, உங்களுக்கு உருது தெரியலன்னா நீங்க இப்ப முஸ்லீமான்னு கேட்பாங்க. இங்கெல்லாம் சென்னையில வந்து உங்களுக்கு முஸ்லீமா, அப்ப உங்களுக்கு உருது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. தெரியாதுங்க, எனக்கு உருது தெரியாதுங்க. உருது தெரியலன்னா நாங்க முஸ்லீமா நீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இது இங்க இருக்கிற இந்த பகுதிகளில் வந்து அப்படி ஒரு இருக்கு. முஸ்லீமா இருந்தவங்க உருதுபட்டு தான் பேசுவாங்க. அது பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்களுக்கு உருது தெரியாது. அப்ப அந்த பகுதியினுடைய வாழ்வியலை அப்படி படம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை எனக்கு சொன்னோம்னா எந்த திரைப்படங்கள்ல அது ஒரு சரியான பதிவு பண்ணவே இல்லை. இந்த மாதிரி ஒரு இஸ்லாமியருடைய வாழ்வியலை சரியா பண்ணணும். எங்களுடைய குடும்பமே விவசாயம் தான். எங்களுடைய பரம்பரை குடும்பம், தாத்தா, எங்க அப்பா, நான் எனக்கு தெரிஞ்ச காலம் வரைக்கும் நாங்க வந்து ஊர்ல விவசாயம் தான் பண்ணுவோம். ஏலக்காய் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து வயல் விவசாயம் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுடைய குடும்பம் 3 தலைமுறை நாங்க விவசாயம் தான் பண்றோம். எங்க பாட்டி வீட்லயே விவசாயம் தான். அப்ப அதெல்லாம் வந்து இஸ்லாமியர்கள் விவசாயம் பண்ணுவாங்களா, இஸ்லாமியர்கள் வந்து பிசினஸ் பண்ணுவாங்களா, இஸ்லாமியர்கள் தமிழ் பேசுவாங்களா, இது எல்லாமே ஷாக்கிங்காவே இருக்கு.
இது எல்லாத்தையுமே அந்த படத்துல வந்து காமிச்சிருக்காரு. இது காலங்காலமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, காலங்காலமாக விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க, வயலுக்கு போறாங்க, விவசாயம் பண்றாங்க, தறி நெய்கிறாங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்கு இல்லையா, பொது புத்தியில வந்து இஸ்லாமியர்களுக்குனா அந்த உருது பேசுவாங்க, இஸ்லாமியர்னா தாடி வச்சிருப்பாரு, தொப்பி வச்சிருப்பாரு, சாம்பிராணி போடுவாரு, கறிக்கடை பேசுவாரு, தமிழ்ல தப்பு தப்பா பேசுவாரு, நிம்மல்கி நம்மல்கின்னு பேசுவாருங்கிற, அப்புறம் அதிகபட்சம் போனா அவர் வந்து தீவிரவாதியா இருப்பாரு, குண்டு வைப்பாருங்கிற ஒரு ஒரு சினிமாவில் கட்டமைக்கப்பட்ட ஒரு இது. ஆனா உண்மையான வாழ்வியல் அப்படிங்கிறது அந்த பல பகுதிகளில் அப்படி இருக்கு. அப்படிங்கும்போது அதை வந்து அப்படி முழுவதுமாக கடையநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை அப்படியே ஒரு கதையை பண்ணியிருந்தார். சித்தப்பா, சித்தி, அப்பா, பையன், அவன் வேலைக்கு போறான் அப்படிங்கிற பல சம்பவங்கள் அப்படி தொகுப்பா வந்து ஒரு படமா பண்ணி வச்சிருந்தாரு. படம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி வேற இருந்துச்சு. இந்த படம் ஒண்ணு, இந்த படம் வந்து பெரிய அளவுல கொண்டாடப்படும், இல்லைன்னா பெருசா காணாம போயிடும் அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வந்து கனெக்ட் ஆகாது, எந்த சினிமா அலங்காரமும் இல்லாம பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பெரிய அளவில் அந்த படத்துக்கு வரவேற்பு, நீ சொன்ன மாதிரி தொடர்ந்து பாராட்டு விழாக்கள் நடக்குது. அப்படி ஒரு இதான் ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் பாராட்டு விழா வந்துச்சு. அப்போ ஒவ்வொருத்தவங்கள்ட்ட படத்தை பத்தி டைரக்டர்கிட்ட கேட்டேன், அப்புறம் அந்த அவர் சாகுல்கிட்ட கேட்டேன், ஹீரோட்ட கேட்டேன், ஹீரோயின் கேட்டேன், எல்லாத்தையும் ஒரு கேள்வியா கேட்டாரு. கஸ்தூராஜா சார் இருந்தாரு. கஸ்தூராஜா சார் வந்து எனக்கு அவருக்கு முன்னாடி இருந்தே எனக்கு நல்லா தெரியும். அதனால அவர்கிட்ட வந்து கேட்கிறேன், சார் இந்த வந்து இந்த படத்தை வந்து நீங்க வந்து நடிச்சிருக்கீங்க, அந்த படத்தை நீங்க பெருசா கொண்டாடுறாங்க, உங்களுடைய கேரக்டரை வந்து இந்த யூசுப் பாய் கேரக்டர் நீங்க பெருசா கொண்டாடுறாங்க, நிறைய பாராட்டுகள் வந்துகிட்டு இருக்கு, உங்க வீட்டுல ஒரு பெரிய நடிகர் இருக்காரு உங்க பையன், அவர் இந்த படத்தை பார்த்தாரா, இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சொன்னாரான்னு கேட்டேன். அப்புறம் அவர் சொன்ன விஷயம் ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. இல்ல நாங்க வந்து குடும்பத்துல வந்து நாங்க வந்து சினிமாவை பத்தி பேசிக்கிற மாட்டோங்களே, காலையில நான் என்ன படத்துக்கு ஷூட்டிங் போறேன், என்ன படம் எடுத்துட்டு இருக்கேன், அதை பத்தி நாங்க பேசி குடும்பத்துக்கு போனா குடும்பத்து விஷயங்கள் மட்டும் தான் பேசுவோம். என்னுடைய படங்களை அவரும் பார்த்து விமர்சனம் பண்ண மாட்டாரு, அவர் படத்தை நானும் பார்த்து விமர்சனம் பண்ண மாட்டேன், அவர் ஜஸ்ட் லைக் பாத்துக்கிறோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. எனக்கு ஷாக்கா இருந்துச்சு. அந்த வீடியோ கிளிப் வந்து பயங்கரமா சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிடுச்சு. அது கட் பண்ணி போட்டு நிறைய போட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்தாரா என்னன்னு தெரியல. தனுஷ் வந்து இந்த படத்தை பார்த்திருக்காரு போல. அந்த இன்டர்வியூ முடிச்சு அந்த வீடியோ எல்லாம் வந்ததுக்கு பிறகு தனுஷ் வந்து படம் பார்த்திருக்காரு போல. படம் பார்த்துட்டு நான் வேலை காரணமாக படம் பார்க்காம இருந்தேன், இப்பதான் படம் பார்த்தேன். எங்க அப்பா அந்த யூசுப் பாய் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கிறார், யூசுப் பாகவே வாழ்ந்திருக்கிறார், உண்மையிலேயே எனக்கு பெரிய பெருமையா இருக்கு, அந்த படக்குழுவினருக்கும் அந்த டைரக்டருக்கும் நன்றி அப்படின்னு ஒரு இது போட்டிருக்காரு. அது பெரிய அளவுல பேசப்படுது. ஹபீபி மக்களுக்கான ஒரு படமா கொடுத்துருக்காங்க. இல்ல, ஹபீபி மக்களுக்கான படம்லாம் இல்ல, ஒரு சமூக கருத்தெல்லாம் கிடையாது, ஒரு சமூகத்தின் வாழ்வை அப்படி படமா பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய புரட்சி போராட்டம் எல்லாம் கிடையாது. இது ஒரு சமூகம் எப்படி வாழ்றாங்க, ஒரு யதார்த்த வாழ்க்கை, அவங்க நிஜமான வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு சமூகம், நம்ம எப்படி தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம், எப்படி தப்பா ப்ரொமோட் பண்ணிருக்காங்க சினிமாவில். விவசாயம் பண்றாங்க, நெசவு பண்றாங்க, அவங்களுக்கு உள்ள இருக்க சோகம், துக்கம், வருத்தம், வறுமை எல்லாமே எல்லாரையும் போலதான் வாழ்றாங்க அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை அப்படியே வந்து அதை அப்படியே அச்சு அசலாக அப்படியே படமா பண்ணி வச்சிருக்காங்க. அந்த படம் பெருசாகவும் பேசிட்டு இருக்காங்க. நன்றி.